ஒரு கூம்பின் ஆரம் மும்மடங்காகவும், ஸோ ஆர் வந்து 3 ஆராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உயரம் இருமடங்காகவும், ஹச் வந்து 2 ஹச்சாக மாறிடுச்சு எனில் கன அளவு எத்தனை மடங்காகும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூம்பின் கன அளவை ஞாபகம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வட்டத்தின் பரப்பளவு தெரிஞ்சால் போதும்னா நம்ப முடியுமா? ஸோ இப்போ வட்டத்தின் பரப்பளவு என்ன? πr². இப்போ இதே இது ஒரு உருளைன்னு எடுத்துக்கோங்க. கீழே ஒரு வட்டம் இருக்கும். அப்போ ஒரு உருளைக்குள்ளே ஒரு πr² இருக்குது. இதை தவிர்த்து ஒரு ஹைட் இருக்கா? ஸோ πr² இன்ட்டு ஹச்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு உருளையோட கன அளவு கிடச்சிரும். இதுலேருந்து கூம்பாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு உருளைக்குள்ளே 1 2 3 கூம்புகள் இருக்குது. ஸோ மொத்தம் 3 கூம்பு. ஆனால் எனக்கு ஒரு கூம்பு தானே தேவை. ஸோ 1/3 πr² ஹச்ன்னு போட்டுருங்க. இதுதான் கூம்போட கன அளவு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கூம்போட கன அளவை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நமக்கு கொடுத்ததை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 1/3 π இந்த r² இருக்குது பாருங்கள். இதுக்கு பதிலாக 3rஐயும் இந்த ஹச்சுக்கு பதிலாக 2hஐயும் இந்த டேர்ம் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/3 π 3r² ஹச்சுக்கு பதிலாக 2hன்னு போட்டேன். சரி, இப்போ 1/3 π ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9r², 2h. ஸோ இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 18ன்னு வருமா? ஸோ 18 இன்ட்டு 1/3 π r² h. ஸோ நார்மலாக 1/3 πr² ஹச் இருந்துச்சு. இப்போ 18 1/3 πr² ஹச்னு ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 18 மடங்கு அதிகரிச்சிருக்கு.